ஸோ SummerSlamக்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம் கைஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்றதை ஷார்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி விட்டுலாம். சரி ரைட் ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள மொத்த ராவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுக்கு டெர்பியூட் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 பெல்னு ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா டெர்பியூட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 10 பெல் டெர்பியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹல்க் ஹோகனுடைய ப்ரொமோஸ்லேயே போடுவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனை காட்டியிருந்தாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்றத மாதிரி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஜே ஊசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஜே ஊசோவும் பால் ஹேமனும் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருந்தாங்க, ஸோ மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி செப்பரேட் செக்மெண்ட்டாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கால்லேயே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் முடிஞ்ச அளவுக்கு ஜே ஊசோ மண்டே கழுவலான்னு பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து SummerSlamல பார்த்துக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த இடத்துல மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஏஜி ஸ்டைல்ஸும் நம்மளுடைய ஆஸ்கா கைரி சேன் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேனேஜ் நம்ம ஜட்மெண்ட் டே சேர்ந்த நம்ம ராக்சன் பெரஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரெக்கோல் ராட்ரிகஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவையும் சேர்த்து ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸும் நம்மளுடைய கபிக்கி வாரியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வர்சஸ் கிரேசன் வாலர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து ஷேமஸ் வின் பண்ணார். பட் இந்த மேட்ச்சுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ இன்டர் பண்ணிடுவார். அதை யூஸ் பண்ணி கிரேசன் வாலர் வின் பண்ணலான்னு பார்ப்பார். பட் இருந்தாலும் நம்மளுடைய ஷேமஸ் ப்ரோக்கி போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சிடுவாங்க. மேட்ச்சுக்கு அப்புறமா நம்ம ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேமஸ் செம்ம ப்ரூட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாரு. அஃபிஷியல்ஸ்லாம் பிரிச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேமஸை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுறாரு. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேசன் வாலரை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க. அதாவது நம்மளுடைய ஆஸ்டின் தியரியை விட்டு பிரிஞ்சுட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ டே இந்த இடத்துல நம்மளுடைய கிரேசன் வாலரை பாராட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கும் லைரா வெல்கிரியாகுமான ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ லைரா வெல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து நான் அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பயப்படுறேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான்ற போது பெக்கி லிஞ்ச் அந்த இடத்துல வராங்க. பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டோ ஸ்டிக் எடுத்து பின்னாடி வந்துடுறாங்க. பட் லைராவில் பார்த்துட்டு பேக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டு ஸோ கேண்டோ ஸ்டிக் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஜான மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் வாலண்டியராக போய் கையை தூக்கி அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அந்த செக்மெண்ட் வந்து நான் எப்பயும் ஃபீல் பண்ணுற ப்ரோ ரெஸ்லிங் மாதிரி கிடையாது. இது ரொம்ப ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இவங்களை அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா லைரா வெல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய சமிசேனு கெரியன் காசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ SummerSlamல இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மேட்சாக இருக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணி ஆல்சோ இந்த இடத்துல சமிசேன் பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்துறாரு. சமிசேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ வின் பண்ணதுக்கு அப்புறமா நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ பேலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா WrestleMania 41 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ SummerSlamலையும் கம்ப்ளீட் பண்ண முடியலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. ஸோ ரியா ரிப்ளே, நிக்கி பெல்லா, யோஸ்கை, செவ்னி வாகர் வர்சஸ் நம்மளுடைய நியோமி, செல்சி கிரீன், பைப்பர் நியூன், ஆல்பா ஃபேருக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பெல்லாவும் யூஸ்கையோடைய அந்த டாக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஜட்மெண்ட் டே வர்சஸ் LWOக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது நம்மளுடைய கைசர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. சாரி, கைசர் கிடையாது. ஸோ அவர் பேர் எல் கிராண்டோ அமெரிக்கானா, ஆனால் கைசர் தான். ஆனால் எல் கிராண்டோ அமெரிக்கானான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல எல் கிராண்டோ அமெரிக்கானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுவார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு எல் கிராண்டோ அமெரிக்கானா மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அது யாருன்றது இப்போ வரைக்கும் தெரில. பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது உண்மையான்றது எனக்கு சத்தியமாக தெரில. அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்டேட் வீடியோவில் அது என்னன்றதை பார்த்துலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ரூஸே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஷேம்ஸ் கூட ஒரு ரப்பர் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மேட்ச் இன்னும் ஸ்டில் அஃபிஷியல் ஆகலை. இதுக்கப்புறம் நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியன் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. லேட்டரில் நம்மளுடைய சிஎம் பங்கு வராரு. சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மறுபடியும் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேமை வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ண வைக்கணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, கிட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருப்பாரு. நீ என் லெவலுக்கு கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் சாம்பியனாக இருந்தாலும் என் லெவலுக்கு ஒன்றால் வர முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. SummerSlamல நான் இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி 1 செகண்ட் அந்த பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்ற ஆர்குமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஜே ஊசோ பிரான்சன் ரீட்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, ஸோ என்னென்ன சம்பவங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்றதை அந்த செக்மெண்ட்லேயே சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் 1 செகண்ட் சொல்ல வேண்டியது. ஸோ ரோமன் ரெயின்ஸை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரோமன் ரெயின்ஸை ஜே ஊசோவை வச்சு
தரமான செய்கை செஞ்சு விட்டாங்க. செய்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ரா ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.